oder preisgegeben. Es kommt und wandert in die Zeit dieses furchtbarsten. எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு மர்டர் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு மூவியை சஜஸ்ட் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான மேட்மேக்ஸ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த வீடியோட கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேட்மேக்ஸ். ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் வந்து ப்ளீஸ் டாக், அதாவது மீட் டே இங்கிலீஷில். ஸோ ஒரு டச் ஹாரர் படம் தான். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளுங்க. நசா அப்படின்ற ஒரு ரேடிக்கல் ஆக்டிவிஸ்ட், இவங்க வந்து அனிமல் ஆர்மி அப்படின்ற ஒரு ஆர்கனைஸை ஃபார்ம் பண்ணி ஒரு 4-5 மெம்பர்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? ஸோ அதாவது அனிமல்ஸ், அதாவது கவுஸ், பிக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பிக் ஃபார்மில் வந்து அந்த பிக்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரூயலாக கில்லிங் பண்ணுறாங்க, ஸ்லாட்டர் ஹவுஸில் அதெல்லாம் எவ்வளோ சஃபரிங் ஆகுது. ஸோ இந்த விஷயங்களை வந்து பீப்புளுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ வந்து பீப்புள் வந்து அந்த அவங்களோட டைனிங் அந்த டேபிளில் ஸோ அந்த மீட் வர்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தா அவங்க ஒரு கில்ட்டை ஃபீல் பண்ணாங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து மீட்டை வந்து தவிர்த்துருவாங்க தங்களோட அந்த ஃபுட்லேருந்து, ஃபுட் செயின்லேருந்து அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ இதனால் படத்தோட லீட் கேரக்டர் ப்ரொட்டகனிஸ்டான மிர்தே அப்படிங்கிறவங்கள அங்கே உள்ள ஒரு லோக்கல் பிக் ஃபார்முக்கு ஒரு ஸ்பை மாதிரி அனுப்புகிறாங்க. சம்மர் வெக்கேஷனில் அவங்க வந்து அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் அங்கே நடக்கிற அந்த க்ரூயல் கில்லிங்ஸ் அப்படின்றத ஃபில்மிங் பண்ணி அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து நசா இந்த ஆக்டிவிஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டே ஸோ அந்த லோக்கல் பிக் ஃபார்மர் அவரோட அந்த ஸ்லாட்டர் ஹவுஸுக்குள்ளே பிரேக் இன் பண்ணி என்டர் ஆகுறாங்க. ஒரு ஸ்போர்ட்டிஃபை ஒரு பிக் மாஸ்க்ஸை போட்டுட்டு ஸோ ஒரு ஹோம் இன்வேஷன் மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க போய் டெரரைஸ் தேர் ஃபேமிலி. ஸோ அப்புறம் அவரோட டாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி த்ரெட்டன்ஸ் எல்லாம் நடந்துச்சு அந்த ஃபேமிலிக்கு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. ஸோ இதில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீமு கிளவராக யூட்டிலைஸ் அந்த ஃபார்ம் ஹவுஸ் செட்டிங், மடி யார்ட்ஸ், அப்புறம் சில்லி காரிடர்ஸ் ஆஃப் த ஸ்லாட்டர் ஹவுஸ் மேக் அன் எஃபெக்டிவ் கேன்வாஸ் ஃபார் ஹாரர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக வந்து அந்த ஸ்லாட்டரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக் அன் ஆஃபர் ஃபார் க்ரூசம் மர்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். வந்து அந்த ஹியூமன் ரிமைன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றலாம் ரொம்ப ரொம்ப அந்த ஹாஸ்டல் படங்களில் வர்ற மாதிரியான ஒரு பயங்கரமானதாகவும் ஒரு டிஸ்டர்பிங்காகவும் இருந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருந்தாலுமே கூட ஸ்டோரி வைஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு 20 மினிட்ஸ் வரை இந்த ஸ்டோரி வந்து இந்த கேரக்டர்ஸ் இதை செட் பண்ணுறதுக்கு இவங்க டேக்கிங் அந்த டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட அட்மாஸ்பரிக், அதுக்கப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான் கம்பைன்ட் வித் ப்ராக்டிக்கல் எஃபர்ட்ஸ் டு கிரியேட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஃபார் அ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு கிரிம் கூல்டு டோன் பேலட்டோட அந்த கூயி விசுவல்ஸ் இந்த மூவியோட அந்த ப்ரூச்சுவல் இதில் அந்த விசரல் டோனையுமே செட் பண்ணுது. பார்க்கும்போது ஒரு பிளட் ஸ்பிளாட்டர்டு விதமான ஒரு கோரி டோனையே சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருந்தது. ஸோ அடுத்து இந்த படத்தில் உள்ள ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 20 மினிட்ஸ் இந்த கேரக்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டோரியை செட் பண்ணுவாங்க எந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஆக்ட் அப்படின்றது ஒரு ஹோம் இன்வேஷன், அப்புறம் டெரரைஸ்டு அந்த ஃபார்மர்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். தேர்ட் ஆக்ட் அப்படின்றது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரியாக மாறும். இதுதான் இதில் உள்ள கிளைமேக்ஸ் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அது ரொம்ப ஒரு ரபிஷான கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 100% ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. இதெல்லாம் பல படங்களில் வந்தது. 2000 வந்த ஹாஸ்டல், சா, இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், அந்த ஏரால வந்த படங்கள் பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு ப்ரூச்சுவலான ஒரு ஃபில்ம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.